ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜீவன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக இது என்ன ஃபங்க்ஷன்னா, ஜீவன் போகிறது 9 மந்த்ஸ் வந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தான். அதான் எங்கள் அக்கா இருக்கால, என் அக்காவோட குழந்தை தான் ஜீவன். ஸோ எங்கள் வீட்டில் தான் 9 மந்த்ஸ் முடித்து அக்காவையும் ஜீவனையும் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி சண்டே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜீவனுக்கு வந்து அப்போ வந்து க்யூட்டாக இந்த வேஷ்டி ஷர்ட் வந்து எடுக்க சொன்னாங்க. அவனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பொருத்தமாக இருந்துச்சு இந்த கலர். ஸோ அவர் வந்து அழுதுகிட்டே அந்த தூங்கி எழுந்தானா, அவனுக்கு மோனிகா பாட்டுனா அவ்வளோ இஷ்டம். ஸோ அதை போட்டுகிட்டே அவனை எப்படியோ ரெடி பண்ணிட்டோம். ஸோ மெல்லின் அவங்க மாமியார் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. இது வந்து ஜீவனுடைய பெரியப்பா பையன், ஜீவனுடைய குட்டி தம்பி. ஜீவனே ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு குட்டி தம்பி. இவனுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆகுதா, அவனுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. இவனோட அவன் 3 மந்த்ஸ் தான் சின்ன பையன். ஸோ நாங்கள் ஜீவனை வந்து க்யூட்டாக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தான். ரெடி பண்ணிவிட்டு கீழே தான் எங்கள் வீடு இருக்குது, மேலே வந்து எங்கள் அக்கா வீடு இருக்குது. என்னோடய பெரியப்பா பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே இருக்காங்க, நாங்கள் கீழே இருக்கோம். ஸோ எங்கள் அப்பாவோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ண தான் நாங்கள் கீழே போயிட்டுருக்கோம். ஜீவன் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்க்கணும்ல. ஸோ ரெடி ஆகிட்டு அது வந்து மெலினோட மாமியார் அந்த ப்ளூ கலர் ஸாரீ, முன்னாடி போகிறது வந்து மெலினோடைய ஹஸ்பண்டோடைய அண்ணன் ஒய்ஃபு. அது எனக்கு ஓரவத்தின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஸோ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து கீழே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. வந்து அவங்கக்கிட்ட எங்கள் அப்பா பேசிகிட்டு இருந்தாங்க. ஜீவனை வந்து தூக்கிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்களா, அது என்னுடைய அப்பாவுடைய தம்பி வைத்தியப்பா. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் ஜீவன் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்த உடனே. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து ரொம்ப சிரிக்கலாம் மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எங்கள் கிட்டலாம் நாங்கள் பேசவே மாட்டோம். எங்கள் அப்பா கிட்ட அப்பா கேட்டால் எதனா பதில் சொல்லுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு அதை தாண்டி பெரிய கான்வர்சேஷன் வந்து எங்கள் 3 பேருக்குமே கிடையாது எங்கள் அப்பா கூட. பட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க ஜீவன்கிட்ட. அது பேர பசங்களாம் பிறந்தா இப்படி தான் அப்பாங்க மாறிடுவாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கூட அவ்வளோ ஜாலியாக விளையாடுறது, சிரிக்கிறது. அவனுக்காக வந்து எப்படி சொல்கிறது, இவர் வந்து குழந்தைய மாறிடுறார் அவன்கிட்ட. ஸோ வந்தவங்களுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, அம்மா சாம்பார், ரசம், அப்புறம் சிக்கன் தொக்கு, முட்டை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம். ஏன்னா மெர்லின் அவங்க மாமியார் வந்து புரட்டாசி மாதனால நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் உருளைக்கிழங்கு அப்படியே ரெடி பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக இதே பிளேஸில் தான் மெர்லினுக்கு வந்து கல்யாணம் ஆன உடனே இங்கே தான் உட்காந்து அவங்க 2 பேருமே சாப்பிட்டாங்க. மெர்லின் பார்த்திங்களா மூஞ்சி சரியில்லை, ஏன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுனால. அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லை, பட்டு குழந்த பிறந்து 9 மந்த்ஸ் இங்கே இருந்தாலும். ஸோ அங்கே போகிறது அவளுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சாப்பாடே ஆக்சுவலாக அவளுக்கு இறங்கலை. கல்யாணத்தப்போ இப்படி தாச்சு, கல்யாணத்தப்போ சாப்பாடு இறங்கலை. ரிட்டன் போயிட்டு கல்யாணத்தப்பில் இந்த மறு வீடு அனுப்புவாங்கள்ல, அதான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்கள்ல, அப்பயும் ஒழுங்காக சாப்பிடாம போயிட்டு வந்தால் சாப்பிட்டா. அதே மாதிரி தான் இந்த வாட்டி நடந்துச்சு. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே நாங்கள் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜீவன் கூட. ஜீவன் அவங்க தம்பிலாம் நாங்கள்லாம் ஜாலியாக விளையாட்டுருந்தோம். ஜீவனுக்கு வந்து சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா வந்து ஜீவனுக்கு வந்து கொலுசு, அப்புறம் இந்த ஹிப் செயின் இருக்குல்ல, அருணாக்கொடி, அப்புறம் வந்து கோல்டில் செயின்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஜீவனுக்கு. அது அப்பாவும் அம்மாவும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அவங்க பேர பையனுக்கு வாங்கி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் சாம் தான் தாய் மாமாவா, என் தம்பி அவன் போட்டுட்டு இருந்தான். அவன் போடவே விடலை ஜீவன். பெரியவங்க தடுப்பாங்கள்ல கையை, அப்படி தடுத்தான். எப்படியோ சாம் வந்து போட்டுட்டான். ஸோ அவனுக்கு வந்து செருப்புலாம் அப்பா மாட்டி விட்டாங்க. ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான் ஜீவன், அடங்கவே இல்லை. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த செயின் தான் வந்து ஜீவனுக்கு வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த கிளிப் முன்னாடி வரும், நான் மாற்றி இது பண்ணியிருக்கேன் போல். ஸோ சாம் வந்து செயின் போட்டுவிட்டோன்னே சார் வந்து ஒரே சந்தோஷத்தில் இருந்தார். அங்கே பாருங்கள் அவருக்கு சிரிப்பை. அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் என்னென்னா மோனிகா, அப்புறமா வந்து முத்தமழை. இது 2 போட்டால் அவன் எவ்வளோ தான் மூட் ஆஃபாக இருந்தாலுமே அவருக்கு பயங்கர குஷி ஆகிடுவார். ஸோ செயின்லாம் போட்டு விட்டுட்டு வெளியே நல்லா இருந்துச்சு லைட்டிங் பார்க்குறதுக்கு. அவனை கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம் எப்படியும். அவன் இப்போ தான் 1 செகண்ட் தான் நிற்கிறான் தனியாக. அவனால் தனியாக உட்காருவான், பட் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பெரிய இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ அவரை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு செருப்பு, அவருக்கு வாங்கிட்டு அந்த கொலுசு எல்லாமே ரெடி பண்ணி மாட்டிட்டாங்க. வெளியே வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு ஜீவன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது. பட் ஆப்வியஸாக கேர்ள்ஸாக பிறந்தா அங்கே போயிருந்தது ஆகணும் மாமியார் வீட்டில். அது எப்படின்னு தெரில, எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அது ஃபாலோ பண்ணோம். அது ட்ரெடிஷன், பாரம்பரியம், பண்பாடு எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஸோ பாருங்கள் ஜீவன் பாருங்கள் ஜாலியாக இருக்கார் சார். அவருக்கு இதில் எதுவுமே தெரியாது. ஸோ ஜீவனுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, இது நார்மலாக யூஸ்வல் எல்லாரோடைய வீட்டில் இது நடக்கும் தான். அவர் வந்து ஜாலியாக வெளியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு தான் நிறைய மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா ஜீவன் கூட செம்மையாக அட்டாச் ஆகிட்டார்.
ஸோ ஜீவன் இல்லாமல் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இவன் பேர் வந்து வேத விகாஸ் நினைக்கிறேன். ஜீவனோட க்யூட்டான தம்பி. ஆனால் சம்டைம்ஸ் வந்து 2 பேரோட ஃபேஸ் கட் வந்து ஒரே மாரி இருக்க மாரி தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் தம்பில இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி சிரிக்கிறாருன்னு. இப்படிலாம் எங்கள் கூட இருக்கும்போது ஃபோட்டோக்கெலாம் சிரிக்க கூட மாட்டார். ஜீவன் பார்த்தீங்களா, மாப்பிள்ளை மாரி ரெடி ஆகிட்டாரு. பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்ல. ஆனால் என்ன இருந்தாலுமே இந்த சின்ன பசங்க வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருந்தாலே அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அது வரைக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில். பட் அந்த குழந்தைன்னு ஒன்று வரும்போது அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே ஜீவன் இருக்கான், விளையாடலாம், குழந்த இருக்குது, ஸோ அவங்க கூட விளையாடலான்னு சொல்லிட்டு இருப்போம். பார்த்திங்களா, க்யூட்டாக சிரிப்பான். அவருக்கு வந்து இந்த மேலே பறக்கிறது ரொம்ப பிடிக்கும். எதனா ஒன்று மேலே வந்து அப்படியே சும்மா காற்றுல சும்மா பேப்பர் துணி பறந்தா கூட அதை ரொம்ப அவன் என்ஜாய் பண்ணுவான். அந்த மேலே பறக்கிற விஷயனாலே குழந்தையெல்லாம் இருக்கும்போது கூட என்ன பண்ணுவோமோ, நாங்கள் மேலே பலூன்லாம் கட்டி விட்டுருவோமா, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் பேசிவிட்டு மெர்லினுக்கு வந்து ஏதோ தட்டு வரிசைலாம் கொடுத்தாங்க. எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ வீட்டுக்கு வந்து மெர்லினுக்கெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமாம், அந்த பழம்லாம் தட்டுலாம் வச்சு ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணாங்க. மெர்லின் அவங்க மாமியார் வந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சு எங்கள் அப்பா கையில் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க வீட்டில் கொடுத்தோம். அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இதுமாரிலாம் பண்ணுறது. எங்கள் அம்மாவுடைய அக்கா குழந்தைங்களுக்குலாம் பண்ணியிருக்காங்க ஊரில். பட் நாங்கள் போனது கிடையாது அந்தமாரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம். ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ண மாரி ஒரு ஃபீல். ஆனால் நிறைய பேர் வரல ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு வர முடியல. எங்கள் அம்மா வீட்டு சைடில் ஃபோன் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க, ஏன் எங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் வந்திருப்போமேன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எல்லாம் இல்லை எங்கள் அம்மா வீட்டில் அங்கேருந்து வரணும், அப்பா வீட்டு சைட்ஸ் வந்து எல்லாருமே அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து யாருக்குமே சொல்லாமல் சும்மா இங்கே இருக்க என்னுடைய சித்தப்பா அத்தை அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கே எல்லோரும் கோச்சிக்கிட்டாங்க, ஏன் எங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் வந்திருப்போமேன்னு சொல்லிட்டு. இன்னும் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் ஜீவனுக்கு பர்த்டே வருமா, ஸோ அப்பா வந்து நீங்கள் அப்போ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து மெர்லினுக்கு ஜீவனுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அவங்களும் வாங்கிட்டு அப்பா அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா காலையெல்லாம் விழ வேணாம் சொன்னாங்க, பட் வந்து அவங்க விழுந்தாங்க. ஸோ எல்லாருமே பிளெஸ் பண்ணாங்க சேர்ந்து. இதெல்லாம் முடிச்சுட்டு ஜீவன் பாருங்கள், ஜீவன் வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, எங்கள் அப்பா கிட்ட பயங்கரமாக தாவிட்டு இருந்தான். எங்கள் அப்பா பார்த்தீங்களா பாருங்கள், கண்ணெல்லாம் கலங்குது எங்கள் அப்பாவுக்கு. லைட்டாக எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்பா. ஏன்னா இதே சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மெலினோட மறு வீட்லேயும் நடந்துச்சு. மறு வீடு தான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்களோ, ஸோ எங்களுக்கு ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கள் லைஃப்பில். ஏன்னா காட் வந்து அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக எங்கள் கூட இருந்திருக்காங்க. நிச்சயமாக அவருடைய கிரேஸ், அவருடைய லவ், அஃபெக்ஷன், அவருடைய அன்பு இல்லைன்னா எதுவுமே இங்கே கிடையவே கிடையாது. நாங்கள் இருக்கிறது எல்லாமே அதை கர்த்தருடைய கிருபை தான் நாங்கள் சொல்லணும். ஜீவன் கூட ரொம்ப பிளெஸ்டு சைல்டு. ஏன்னா காட்ஸ் கிஃப்ட்டு தான் அவன். மெர்லினுக்கும் ராஜேஷ் அண்ணாவுக்கும். அப்புறம் வந்து வைத்தியப்ப வந்து ஜீவனுக்கு வந்து காசு கொடுத்தாங்க. ஏஞ்சலும் நாகராஜனா அவங்களும் காசு கொடுத்தாங்க. ஸோ அது சும்மா அவங்களுடைய லவ் வெளிப்படுத்துகிற விதமாக அதெல்லாம் வாங்கிட்டு ஜீவன் அவங்க வீட்டுக்கு புறப்பட்டார். அவங்க மாமியார் மெர்லினோட மாமியார் வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா கிட்ட தாவறான் அவன். அப்புறம் அப்பா தான் சொன்னாங்க, இல்லை நீங்கள் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே தூக்கிட்டு போனோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஜீவனை. அப்புறம் வந்து ஜீவன் வந்து அவங்க வீட்டுக்கு புறப்பட்டார். மறுபடியும் தாவறான். நானும் வரேன்னு சொல்லிட்டு தாவிட்டே இருந்தேன் அப்பா கிட்ட, வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா வந்து இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே. வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம். அவன் மெர்லினுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, பெண்களாக பிறந்தா போய் தான் ஆகணும்ல. ஸோ வெளியே வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாருமே அழக்கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரில. இல்லை கண்ணெல்லாம் கலங்கிச்சு, பட் யாரையும் அழலை. ஏன் சொல்லுங்கள், அவள் போயிட்டு எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துடும், ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hour வீட்டுக்கு வருவாள் அவள். ஸோ வந்து அந்தளவுக்கு ஃபீலிங் இருக்குது, பட் அவள் வெளியே காமிச்சிக்கல. ஸோ கார் போய் எடுக்க போயிருந்தாங்க, போய் திருப்பிட்டு வந்தாங்க காரை.
திருப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து ஜீவன் வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவருக்கு என்ன நடக்குது எதுவும் புரியல. ஏன்னா சின்ன குழந்தைல அவனுக்கு எல்லாமே ஒரு ஜாலியாக போயின்னு இருக்கு. கண்டிப்பாக பெருசானா இந்த வீடியோலாம் பார்ப்பான். எங்கள் சித்திம்மா வந்து என்னை இவ்வளோ வீடியோலாம் எடுத்திருக்காமன்னு நினைக்கிறேன். ஸோ மெலின் வந்து கார்லலாம் ஏறிட்டாங்க. அவர் ஜீவன் பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போயிட்டு அவருக்கு வந்து இந்த கார் ஆட்டோலாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். துள்ளிட்டே இருப்பான் அந்த கார் ஆட்டோலாம் பார்த்தாலே. ஏன்னா என் சித்தப்பாவும் ஆட்டோ வச்சுருக்காங்களா, இவங்க இவங்க வந்து கார் வச்சுருக்காங்களா, அதை பார்த்தாலே அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஜீவனுக்கு பாய் 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 சொல்லிகிட்டே இருந்தார். அவர் ஜாலியாக ரொம்ப குஷி ஆகிட்டார். போய் ஒரு 2-3 ஹவர்ஸில் திரும்ப வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ பெண்களோட லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பகுதி. இதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகணும். ஸோ ஆனால் அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது கடக்கிறதுக்கு. பட் நோ அதர் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். ஜீவன் வந்து அவங்க வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பிட்டார். பட் மோஸ்ட்டாக இங்கே வருவான். அது ஒரு ஹாப்பினஸ் தான். பாய் டாட்டா. உங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோஸும் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள். எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது. பாய்.